ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்க. சோர்ந்த நேரத்துல, பிரச்சனை உள்ள நேரத்துல, அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்கன்னா அவங்கள தேற்றி பக்தி விருத்தி உண்டாகும்படி வசனங்களை சொல்லிட்டு வாங்க. நீங்க அடுத்த அவயவத்தை தேற்றீங்கன்னு அர்த்தம், பலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். யாரையாவது மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க. மன்னிக்க முடியாம உங்களை பற்றி பேசினாலயோ, உங்களுக்கு விரோதமா செஞ்சதுனாலயோ, ஏதோ உங்களுக்கு மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க. அவங்க அவயவங்க. பிள்ளைகள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அடுத்தாப்புல சரியாயிடுறாங்களா? ஏன்? குடும்பத்தில் அந்த பிள்ளைகள், பெற்றோருக்கு பிள்ளைகள் அவயவம், ஒரு பிரச்சனை வந்தோடனே சரியாயிடுறாங்களே. ஏங்க? அது மாதிரி தானே சபையும் இருக்கணும். சபை அப்படித்தானே இருக்கணும். அவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய சௌரி அப்படின்னு நினைச்சிட்டு சரி போ மன்னிச்சுவோம், பேசிட்டு போவோம் அப்படின்னு ஏன் என்ன வர முடியல? ஏன் வரல தெரியுமா? பெருமை, பெருமை. அதனால மன்னிக்க முடியல. ஒருவருக்கு ஒரு தயவா மன உருக்கமா இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணுங்கள். அப்ப யாருக்குள்ள மனத்தாழ்மை இருக்கிறதோ அவங்கதான் அடுத்தவங்களை மேன்மையாக எண்ணுவார்கள். நம்ம மேன்மையாக எண்ணணுமா? வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். எண்ண கடவீர்கள். என்ன சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட? சரீரத்தில் அவயவம், இவங்களும் அவயவம். நான் என்ன செய்றேன் ஆண்டவரே? இனிமே அவங்களை நான் மேன்மையாக எண்ணுறதுக்கு எனக்கு கிருபைதாங்க. கேட்கலாமா? சபை கூடி வருதலை விட்டு விடாதேன்னு சொல்லு. கல்யாணத்துக்கு போற இல்ல வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லி அதனால தான் வரலன்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ல போற? சபை கூடல விடாதேன்னு சொல்லு. ஏங்க, உங்களுக்கு அன்பு இருந்தாதாங்க சொல்ல முடியும். நாளானது சமீபத்து வருகிறது. எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறீர்களோ அவ்வளவு வாய்ப்பு. இயேசு வரப்போகிறார். சீக்கிரம் வர போறாரா? இயேசு சீக்கிரம் வர போறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமா இருக்கணுமா வேண்டாமா? ஆமென். அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க. நானும் ஒரு அவயவம், அவங்களும் ஒரு அவயவம், அவங்க கிட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயம் நினைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முறையிடுறதுனா என்னங்க தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்றது. அவ அப்படி, இவன் இப்படி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதுதான் முறையிடுறது. ஏன் முறையிடக்கூடாதான்? நியாயாதிபதி வாசல் நிற்கிறார். அவர் நியாயம் தீர்க்கிறவர், நீதி உள்ள நியாயாதிபதி. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதே காரியத்தை உனக்கே செஞ்சிருவேன். ஜாக்கிரதை. வாசல் படியில் நிற்கிறார். முறையிடாத. ஒரு காரியம் சொல்லணும்னா சொல்லலாம், ஆனா கம்ப்ளைண்டா சொல்லி 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 அடுத்தவங்க மேல ஒரு குற்றத்தை சொல்லி அவங்கள பகைக்க வைக்காத. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். கோடா கோடி ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்கள் என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம். இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்னா, புருஷன் தலை, மனைவி சரீரம், பிள்ளைகள்லாம் குடும்பத்தின் அங்கத்தினர்கள். இப்போ அவங்களுக்கு அந்த பிள்ளைகள் தான் பிறக்கணும்னு சொல்லி பெற்றோர் விரும்பினதில்லை. இந்த பிள்ளைகளுக்கு இவர் தான் எனக்கு அப்பாவா இருக்கணும், இவங்க தான் அம்மாவா இருக்கணும்னு சொல்லி நினைச்சதும் இல்லை. ஆனா தேவன் அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகளை கொடுத்து அப்பா அம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வைக்கிறார். பிள்ளைகளையும் பெற்றோர் எனக்கு தந்த பிள்ளை,
அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை சந்தோஷமா அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. இப்போ இவங்கெல்லாம் குடும்பத்தில் ஒரு மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் குடும்பத்தில் மெம்பர்ஸ், கரெக்டாக வச்சுங்க. இப்போ சபை என்பது என்ன? சபை என்பது என்ன? வேதம் சொல்லுகிறபடி வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பற்றியிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். என்ன சொல்லுது பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ, அப்படியானால் நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிச்சுங்க ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் இப்படிலாம் வாழ்ந்துட்டேன், இப்படியெல்லாம் நடந்துட்டேன், என் பெற்றோருக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, நான் இப்படி வாழ்ந்துட்டேன், ஆனா எனக்காக ரத்தம் சொன்னீங்களே, எனக்காக மரிச்சிங்களே அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் விசுவாசித்து இயேசுவிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள அவர் மன்னிக்க வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அவர் மன்னிச்சு நம்ம பாவத்தை சுத்தமாக்கிறார். இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்றான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? வேதம் சொல்கிறபடி பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. அப்படியானால் ஞானஸ்நானம் பெறும்போது இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இயேசுவே சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஓகே, இவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த ரட்சிக்கப்படுறவங்கள கர்த்தர் எங்க சேர்த்தாரா? சபையில் சேர்த்தார். அப்போ சபையில் சேர்த்தார் என்றால் சபையில இருக்கிறவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. சேர்த்தவர் யாரு? கர்த்தர். அப்போ சபைன்னா என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களின் கூடுகை தான் சபை. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூடுகை தான் சபை. இதுக்கு பேர் சர்ச்சு. எதுக்கு பேர் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டத்துக்கு பேர் தான் சர்ச்சு. இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கட்டடம், டெம்பிள் அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிறோம். சபை தான் கர்த்தருடையது. கர்த்தர் சபைக்குள்ள சேர்த்தார். ஓகே, இப்ப நடக்கிறத பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? எபேசியர்கள் இருப்போம் 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். என்னவா? இப்போ சரீரமாகிய சபைக்கு அவரை, இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். தந்தவர் யாரு? தேவன். யாரை தந்தார்? இயேசு கிறிஸ்துவை. எப்படிப்பட்டவராய் தந்தார்? சபைக்கு தலையா இருக்கும்படிக்கு. சபைக்கு தலை அவர்தான். சபைக்கு தலை அவர்தான். தலையா இருப்பதற்காக இயேசுவை தந்தார். அப்போ சரீரமான சபைன்னு இருக்குது. அப்ப இந்த சரீரத்தில் மெம்பர் தான் சபையார். சரீரமான சபை. இந்த சபைக்குள்ள ஒரு மனுஷன் எப்படி வர்றான் பாருங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதராயினோம் கிரேக்கராயினோம் அடிமைகளாயினோம் சுயாதீனராயினோம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நாம் யூதராயிருக்கட்டும், கிரேக்கராயிருக்கட்டும், அடிமைகளாயிருக்கட்டும், சுயாதீனராயிருக்கட்டும், எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்று இருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலை. சபை சரீரம். இந்த சரீரமாகிய சபைக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள வர்றது எப்படியா? ஞானஸ்நானம் பெற்றால் சரீரமாகிய சபைக்குள்ள வரலாம். கவனமா கேளுங்க. சரீரமான சபைக்குள்ள வரலாம். இந்த சரீரத்துக்குள்ள வர்றாங்கன்னா வேதம் என்ன சொல்லுது? அது யாரா இருக்கலாம்? படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். யாரா இருந்தாலும் யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறாங்களோ அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயவங்களா மாறுறாங்க. அந்த சரீரத்துக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப சரீரத்துக்குள்ள வந்தவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது?
12ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். என்ன சொல்லுது பாருங்க, இப்போ நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கும். நீங்கள்னா யார சொல்றாரு? சபையை சொல்லுகிறார். சபையில தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சரீரத்துல அவயவமா இருக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? தனித்தனியே அவயவமா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்தது சபை, சரீரம். ஆனால் தனியா இருந்தா அந்த தனிப்பட்டவங்களை குறித்து என்ன சொல்லுது? அவயவம். இப்ப இந்த சபையில சகோதரி ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க ஒரு அவயவம். அவர் ரட்சிக்கப்பட்டவர், அவர் ஒரு அவயவம். சரீரத்தில் நிறைய அவயவங்கள் இருக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சரீரமாகிய சபையில அவயவமாய் இருக்கிறோம். அவயவமாய் இருக்கிறோம். ஓகே, இந்த அவயவங்கள் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு இப்ப சொல்ல போறேன். இந்த அவயவங்கள் ஒன்னை குறித்து ஒண்ணு கவலையா இருக்கணும். இந்த அவயவங்கள் ஆண்டவர் தான் இணைச்சது. என் தலை, சரீரத்தில் அவயவம், இது எல்லாத்தையும் இணைச்சு வச்சது ஆண்டவர். அப்படியே சரீரமாகிய சபைக்குள்ள உங்களை வச்சாரு, இணைச்சு வச்சாரு. தலையாரு? கிறிஸ்து. இப்போ நாம தனித்தனியாய் அவயவம். இந்த அவயவங்கள் எப்படி செயல்பட வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 10 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எப்படின்னு சொல்றேன். இப்ப நம்மெல்லாம் யாரு? கிறிஸ்துவின் சரீரத்துல அவயவங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவங்கள். ஓகே, இப்ப இந்த அவயவம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து தான் பேச போறேன். வாசிங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். வெரி குட். இப்போ ஒருவரை ஒருவர், நம்மெல்லாம் யாரு? சரீரத்துல அவயவம். அவயவம். இப்ப இந்த அவயவம் எப்படி இருக்கணுமா? ஒன்னையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். சொல்றது இல்ல அவர் என்ன விட ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்றது இல்ல. உள்ளத்தின் ஆழத்துல எண்ணணும், என்னை விட அவங்க பெஸ்ட்டுங்க, என்னை விட அவர் பெட்டருங்க அப்படின்னு சொல்லி எண்ணணும். ஆனா நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? அடுத்தவங்களை மேன்மையா எண்ணுறோம். ஏன் எண்ண முடியல? அடுத்தவங்களை மேன்மையா ஏன் எண்ண முடியலன்னு சொல்லுங்க. பெருமை. பெருமை இருக்கிறவனுக்கு அடுத்தவங்களை தன்னை விட மேன்மையா எண்ண முடியாதுங்க. ஆனா வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? வீண் பெருமையினாலாவது வாதினாலாவது நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க. ஒருவரை காட்டில் ஒருவர் மேன்மையாக எண்ணுங்க. இப்ப என்ன விட அவங்க பெஸ்ட் அப்படின்னு உங்களால எண்ண முடியுமா? நான் என்ன இப்போ குறைச்சவள, அவளை விட நான் பெட்டர், இதுக்கு நமக்கு சொல்ல தெரியும். அப்படி சொல்றது இல்ல, அவயவம் சொல்றது இல்ல. இந்த அவயவம் இந்த அவயத்தை பார்த்து என்னை விட இது பெஸ்ட்ன்னு சொல்ற அளவுக்கு அது நினைக்கணும். எப்போ அவயவங்களை அடுத்தவங்களை நம்ம பெஸ்ட் பெட்டர்னு சொல்லி முடியும், மேன்மையா எண்ண முடியும்? மனசுக்குள்ள ஒருத்தனுக்கு தாழ்மை வரும்போதுதான் என்னை விட அவர் பெட்டர், என்னை விட மேன்மையானவருங்க. உங்ககிட்ட ஒருத்தன் கேட்குறாங்க, யாருங்க அவர் எப்படிங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் கிடக்குறாருங்க, நான் சூப்பருங்க, அவர் ஒன்றும் இல்லைங்க. அப்படிதான் சொல்றதுக்கு புத்தி வரும், அப்படிதான் சொல்றதுக்கு புத்தி வரும். ஏன் தெரியுமா? நமக்கு பெருமை. பெருமை, இந்த பெருமைனால அடுத்தவங்களை மேன்மையா எண்ண வரவே வராதுங்க. இப்போ உங்க மனசுல யோசிச்சு பாருங்க, உங்களை விட அடுத்தவங்களை மேன்மையா எண்ணணும்னு உங்க மனசுல என்னைக்காவது யோசிச்சீங்களா? ஆனா நீங்க அடுத்தவங்களை என்னை விட பெரிய ஆளு அப்படி நினைச்சோம் இல்லைங்க, அவளை விட நான் சூப்பர் அப்படிதான் நினைச்சோம். ஏன் தெரியுமா? நமக்குள்ள பெருமை இருக்குது. பெருமை இருக்கிறனால்தான் அவனை விட நான் பெட்டர், அவளை விட பெட்டர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதனால தான் சொல்லுது, வீண் பெருமையினாலாவது செய்யணும், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணுங்கள். அப்ப யாருக்குள்ள மனத்தாழ்மை இருக்கிறதோ அவங்கதான் அடுத்தவங்களை மேன்மையாக எண்ணுவார்கள். நம்ம மேன்மையாக எண்ணணுமா? வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக
எண்ண கடவீர்கள். எண்ண கடவீர்கள். என்ன சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட? சரீரத்தில் அவயவம், இவங்களும் அவயவம். நான் என்ன செய்றேன் ஆண்டவரே? இனிமே அவங்கள நான் மேன்மையாக எண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. கேட்கலாமா? என்ன இதுவரைக்கும் எண்ணல் இல்ல, அடுத்தவங்களுக்கு மேன்மை எண்ணுனா அவங்கள விட நான் சூப்பர், அவனை விட நான் சூப்பர். அதனாலதான் அடுத்தவங்களை மேன்மை எண்ண முடியல. பெருமைங்க, பெருமை இருக்கிறதுனால. இந்த கால விளையில் வந்திருக்கிற அருமையான சௌரனே சௌரிய ஒன்னை விட அவங்க மேன்மை உள்ளவங்க. என்ன சொல்றீங்க? ஆமென். வாயினால சொல்லிவிட்டு அங்க போயிட்டு பால்சு சொல்ல சொன்னார், அதான் சொன்னேன். அவ பெரிய இவள அங்க போயிட்டு சொல்லாதீங்க. அப்படி அங்க வெளியே போய் சொன்னா அது வேஸ்ட் இல்ல. நான் சொன்னதுக்காக சொன்ன மாதிரிலாம் இருக்கும். ஆகையினால உள்ளத்தின் ஆழத்துல ஒரு தாழ்மை உள்ள உணர்வோடு கூட ஆண்டவரே, நான் அடுத்தவங்களை மேன்மையா என்ற அளவுக்கு எனக்கு ஒரு மனத்தாழ்மை தாங்கப்பா. மனத்தாழ்மையா. இப்ப இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் சமங்க. இயேசு கிறிஸ்துவால் தான் எல்லா உலகமே படைக்கப்பட்டது. சரிதானா? இப்ப பிதாவுக்கு அவர் சமமா இருந்தோம், என்ன பண்ணலையா? அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாம தம்மை தாமே தாழ்த்தினார், பிதாவை உயர்த்தினாருங்க. பிதாவை உயர்த்தினார். பிதா என்னை விட பெரியவர்னு சொன்னார்ல, ஆனா சமந்தானா? ஏன்னா அவர் தாழ்த்தினார். ஆகையினால பிதாவை உயர்த்தினார். யூதாஸ் காரியத்தை கூட காட்டி கொடுக்க போறான்னு தெரியும், அவன் காலையும் கழுவிட்டு அவனுக்கு முன்னால தன்னையும் தாழ்த்துகிறவராக இருந்தார். படைச்சவரே அவர்தான், படைத்தவரே அவர்தான். ஆனாலும் மனத்தாழ்மையினால படைக்கப்பட்ட மனுஷனுடைய காலையும் கூட கழுவிட்டு போயிட்டார். காரணம், அவனை நான் மேன்மை என்றேன். ஆண்டவரே, எனக்கும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சுவாபம் எனக்கு வேணும்பா. நான் அடுத்தவங்களை மேன்மையா என்ற அளவுக்கு எனக்கு மனத்தாழ்மையா தருவீராக. ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். ஆண்டவரோட சமத்துல சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு யாருக்காவது பிடிக்காம அவளை விட நான் சூப்பர், அவனை விட பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஒழுங்கா சொல்லுங்க, உங்க மனசார சொல்லுங்க. நான் அவங்களோட பெரிய ஆளு, அவ என்ன கிடக்குற, இவன் என்ன கிடக்குறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தோமா? இன்னைக்கு மாத்திங்க. என்ன சொல்லணும்? என்னை விட மேன்மை உள்ளவள், என்னை விட அவன் மேன்மை உள்ளவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனப்பக்குவம் வரணுங்க, தாழ்மை வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவம். என்ன செய்யணுமா? ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்லலாம்? சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கணுமா? சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருக்கணும். அப்படியானா அடுத்த சகோதரனை நீங்க நேசிக்கிறது உண்மையானால், கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவம், என்ன போல அவரும் ஒரு அவயவம் அப்படின்னு நீங்க நினைச்சது உண்மையானா, ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்க. ஏங்க, அவ பண்ற வேலைக்கு அவட்ட நான் பட்சமா இருக்க முடியுமா? அவ என்னெல்லாம் பேசுறா, எப்படி எல்லாம் பேசுறா, ஏங்க அவங்களுக்கு கேரக்டர் அவ்வளவுதான். நீங்க வசனம் சொல்லப்படி வாழ போறீங்களா இல்லையா? உங்களை பற்றி தப்பாவே பேசிட்டாங்க, உங்களை பற்றி தீமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது அவங்க கேரக்டர். என்ன செய்யலாம்? நீங்க என்ன செய்யலாம்? அவளே அப்படி பேசுவார்னா எனக்கு மட்டும் சும்மா இருக்க முடியுமோ? சொல்லாத. நான் இப்படி சொல்றேன், ஒரு பைத்தியக்காரன் கல்லை தூக்கி எரிஞ்சிட்டான். ஏன் எரிஞ்சான்? அவன் பைத்தியம், புத்தி இல்லை, எரிஞ்சிட்டான். உங்க மேல பற்றுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஏய் நீ எரிஞ்சிச்சாடா அப்படின்னு சொல்லி அவன் எரிஞ்ச கல்லை தூக்கி நீங்க எரிஞ்சீங்கன்னா இதுல யாரு பைத்தியம், யாரு பைத்தியம்? ரெண்டும் பைத்தியம். எங்க அவன் ஏன் எரிஞ்சான்? அவனுக்கு ஒரு பார்ட் அவுட், மைண்ட்ல ஒரு பார்ட் அவுட், அதனால அவன் அதை செய்யக்கூடாது, அதை செஞ்சிட்டான். இப்போ அவன் பார்ட் அவுட் ஆனதுனால தான் செஞ்சான். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? அவனை மாதிரி நீங்களும் கல்லெடுத்து தெரியுங்க. அப்போ உங்க பார்ட் அவுட்டு. ஒரு தடவை ராத்திரி 11 மணிக்கு ட்ரெயின்ல போறதுக்காக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறேன். அங்கிருந்து ஒரு பைத்தியக்காரன் வரான். அழுக்கு சட்டை,
வித்தியாசமான ட்ரெஸ்ஸு, முடியெல்லாம் அப்படி பரட்ட மாதிரி வச்சுருக்கான். அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். நான் அவனை பார்த்துட்டு இப்படிலாம் ஆண்டவர் படைச்சிருக்காரு, இப்படிலாம் இருக்கிறானே அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்கும்போது நேரம் என் பக்கத்தில் இருந்து ஒரே உதச்சிட்டான். என்னை உதச்சிட்டாங்கிறதுக்காக நான் அவனை உதச்சேன்னா சுற்றிலும் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? அட பைத்தியக்காரப்பா இல்லை என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு தான் பைத்தியம், நீ ஏன்டா உதச்ச அப்படித்தானே கேட்பாங்க. நான் அமைதியாயிட்டேன். ஆனால் என்ன நினைச்சேன் தெரியுமா? பக்கத்தில் 2-3 சிஸ்டர்ஸ் நிற்கிறாங்க, லேடிஸு. ஐயோ என்ன உதச்சோம், அங்கே போய் உதச்சா என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொன்னா அங்கே நிற்கிறாங்க. என்ன உதச்சிட்டு அந்த பக்கம் போறோம், அப்படி சுற்றி போயிட்டானே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்ப என்ன ஏன் உதைச்சான்? நீ எப்படி கவுண்டர் என்ன பண்ண போறன்னு பார்க்கத்தான் உதைக்க வச்சார். அப்போ நீங்க அடுத்த மேல பட்சமா இருக்கணும், உங்க மேல உங்க பட்சமா இல்லை. என்ன செய்யலாம்? அவங்க தான் பட்சமா இல்லையே, அதனால நானும் அப்படிதான் இருப்பேன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லையே. ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுவீங்க? இப்ப அடுத்தவங்களை கனம் பண்ணணும், வர்றாங்க, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவ சொல்லட்டும், அவ முதல்ல சொல்லட்டும். அவளே சொல்லல, நான் ஏன் சொல்லணும் அப்படிங்க போறீங்களா? ஏங்க, அவளுக்கு உள்ளத்துல பெருமை, அதனால கனம் பண்ணல. இப்ப தாழ்மை உள்ளவங்க என்ன பண்ணணும்? அவன் எப்படியோ இருக்கிறான், எப்படியோ இருக்கிறான், நம்ம கனம் பண்ணிடுவோமே. வேத வசனம் சொல்லுதுங்க, வேத வசனம் சொல்லுது, கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நான் முந்திக்கிறேன் பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு முந்திக்குவோம். அப்ப வசனத்தின்படி வாழ்றவங்களா மாறிடுவோம்ல. எப்ப முந்துவோம் தெரியுமா? பெருமை இல்லாம இருந்தாதான். ஆனா இப்ப யோசிங்க, அடுத்தவங்களை கனம் பண்றீங்க இல்லையே. அவளே சும்மா போறா, நான் மட்டும் அவளை கனம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களே. காரணம் தெரியுமா? பெருமை. ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறதிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது. இந்த காலவேளையில ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே என்னை விட அவங்கள மேன்மையா நான் எண்ணணும், ஆண்டவரே பட்சமா இருக்கணும்பா. ஆனா அவங்க கேரக்டர் ஒரு மாதிரி இருக்குது, என்னை தாக்குற மாதிரி இருக்குது, என்னை பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் நான் அவங்க மேல பட்சமா இருக்க எனக்கு உதவிச்சிங்க. அவங்க பண்ற வேலை எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, ஆனாலும் அவங்கள நான் கனம் பண்றதுல முந்திக்கிறேன். எப்போ இந்த கேரக்டர் வரும் தெரியுமா? எப்போ? தாழ்மையா இருக்கும்போது. வசனம் சொல்லுது, அதனால நான் இருக்கிறேன்னு சொல்லி வரும். இந்த தாழ்மை ரொம்ப அவசியங்க. தாழ்மைதான் என் தேவன் விரும்புகிற குணம், இது தேவனுடைய குணம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேனா? ஓ, நீங்க இருக்கிறீங்களா? அடுத்தவங்களை பட்சமா நினைச்சுங்க, அடுத்தவங்களை கனம் பண்ணுங்க. சரி, 2. மூன்றாவதாக கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன சொல்ல பாருங்க? அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். எப்படி? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயம் தானே. இப்ப அடுத்தவனுக்கு ஊழியம் செய்யணுமா? எப்படி ஊழியம் செய்யணுமா? அன்பை வச்சு ஊழியம் செய்யணுமா? ஆனா அவன் எனக்கு ரொம்ப தப்பு பண்றானே. ஊழியம் செய்யறது என்னங்க? ஊழியம் செய்யறதுன்னா சவருக்கு ஊழியம் செய்யறதுன்னு என்ன? எங்க ஒரு ஹெல்ப்புங்க, ஒரு ஹெல்ப். அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை தேவை இருக்கு, நான் செய்றேன், அவங்களுக்கு நான் செய்றேன் அப்படின்னு சொல்றதுதான் ஊழியம். நீங்க ஊழியம் செய்யறதுன்னு சுவிசேஷம் சொல்றது சொல்ல வரல, அதை சொல்ல வரல. ஒரு சகோதரருடைய சூழ்நிலை ஒரு காரியம் செய்யணும், ஆனா இன்னைக்கு அவருக்கு செய்ய முடியல, ஆனா அதை கட்டாயம் செய்யணும். இப்ப என்ன செய்யலாம்? அடுத்த சகோதரர் அவருக்கு ஊழியம் செய்யலாம், அவர் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு யாரோ உங்க சூழ்நிலைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதே காரியத்தை நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யணும்.
என்ன சொல்றீங்க? ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யும். அப்போ எப்போ ஒரு மனுஷனுக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கும்? ஒரு சகோதரன் ஒரு சூழ்நிலையில மருத்துவமனைக்கு போகணும், அவரால் முடியல. இப்போ நீங்க மருத்துவமனை கூட்டு போகணும். எப்போ கூட்டிட்டு போக முடியும் உங்களால? அன்பு இருந்தா தான் கூட்டு போக முடியும். அவருக்கு ஊழியம் செய்றீங்க, அன்பு இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும். அந்த ஆள் பெருமை பிடிச்ச ஆள், நம்ம ஏன்பா போகணும், நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அவனுக்கு ஊழியம் செய்யாம போயிறீங்க. ஏன் இந்த ஊழியம் செய்ய போறீங்க? அன்பு இல்லை, அன்பு இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பு இருந்தாதாங்க அடுத்தவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒருவேளை உங்களை விரோதிக்கலாம் ஒரு விசுவாசி, ஆனா உங்களோடு கூட அவன் ஒரு அவயம் தானே, அவனும் அவயம் தானே. ஆனா அந்த விசுவாசி உங்களை விரோதிக்கிறான், அவனுக்கு ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையில கடைக்கு போகணுமோ எனக்கு முடியலங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, இல்ல மருத்துவமனைக்கு போகணுமோ முடியலன்னு நிக்கிறான். நீங்க என்ன செய்யலாம்? அவனுக்கு ஊழியம் செய்யுங்க. அவனுக்கு தான் உங்க மேல வருத்தம் இருக்கட்டும், நீங்க அவன் மேல அன்பு வச்சு அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்க. அன்பு இருந்தாதாங்க அடுத்தவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். அன்பு இல்லைன்னா அடுத்தவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, அடுத்தவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆனா நான் எல்லாருக்கும் ஊழியம் செய்வேன்னு சொல்லி சும்மா ஏமாத்திராதீங்க, போய் சொல்லாதீங்க. எல்லாரிடத்திலும் அன்பா இருந்து நான் ஊழியம் செய்ய விரும்புறேன். 3 ரைட். 4 எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். என்ன சொல்லுது பாருங்க, இது 4. ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயம். இப்போ அவங்கிட்ட பேசும்போது நான் போய் பேசலாமா? மனுஷங்கிட்டே போய் பேசக்கூடாது. அதாவது பொய் சாட்சிக்காரன் பொய்களை ஊதுகிறான். இஷ்டத்துக்கு பொய் சொல்றீங்களா? நீங்க பொய் சாட்சிக்காரங்க. உங்க வாயில வர்றதெல்லாம் பொய் தானா? ஆனா மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லலாம், பொய் சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டான். இப்போ உலகத்தான் ஏன் பொய் சொல்றான்னு சொல்லுங்க? அவனுக்கு சூழ்நிலை பொய் சொல்றான், அவனுக்கு சூழ்நிலை பொய் சொல்றான். நீங்க ஏன் பொய் சொல்றீங்க? உங்களுக்கு சூழ்நிலை பொய் சொல்றீங்க. அவனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்க? என்ன வித்தியாசம்? வேதம் சொல்லுது ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஒருவருக்கு ஒரு அவயவம், அதனால மெய்ய பேசணுமா, உண்மைதான் பேசணுமா. ஆனா இன்னைக்கு விசுவாசிக்கிட்டே விசுவாசி எத்தனை பேர் பொய் சொல்றான், பொய் சொல்றா. கேட்டா நான் ஒரு பக்கா விசுவாசி, லிட்டர் விசுவாசியே இல்ல, பக்கா விசுவாசியா. பொய் சாதாரணமல்ல வருது. யார்கிட்ட? விசுவாசிக்கிட்டே. இந்த சில பெண்கள் புருஷன்கிட்ட பொய் சாதாரணமா சொல்லுவாங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க. சில குடும்பங்கள் இருக்காங்க, விடுவாங்க பாருங்க பொய். எப்படியாவது தப்பிக்கணும்னு. ஏன் தப்பிக்கிறது இல்லைங்க, அவர் ஒரு விசுவாசி, நீங்களும் ஒரு விசுவாசி, ஏன் போய் சொல்றீங்க? அவயவங்களா இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்போ நீங்களும் நானும் அடுத்த விசுவாசிக்கிட்டேயோ மற்றவங்கிட்டயோ மெய்ய பேசணும். ஆண்டவரே பொய்யே வேணாம்பா, பொய்யே வேணாம். எங்க பொய் சாத்தானுடையதுங்க, பொய் சாத்தானுடையது, மெய் தேவனுடையதுங்க, தேவனுடையது. நம்மலாம் தேவனுடைய பிள்ளைகளுங்க, தேவன் சரீரத்தின் தலை, நம்ம அவங்க அவயவம். நம்ம பொய் சொல்றது வரத்துக்கு ஒத்தே வராதுங்க, ஒத்தே வராது. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. பொய் ஒரு விசுவாசிக்கிட்ட சொல்லணும் போல ஒரு ஸ்டேஜ் வருது. சே நம்ம ஏன் பொய் சொல்லணும், வேணாம் விடு, பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, உள்ள சொல்லுங்க. என்ன தலையை சீவிடுவாங்களே, மிஞ்சி போனா சத்தம் போடுவாங்களா? அவ்வளவுதான் சொல்லுவாங்க. சத்தம் போட்டா வாங்கிக்கிறது, மெய்ய சொல்லிட்டு போயிடுறது. தேவனுக்கும் உண்மையா இருக்கலாம் அல்லவா? அதுக்கு ஏன் நம்ம போய் சொல்லணும்? இந்த கால விளையாட வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உலகத்துல பொய்யெல்லாம் சாதாரணமா போச்சுங்க.
விசுவாசிகளா வசனங்கிறது நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினாலே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவமாய் இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேச கடவுள். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவம், நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாதா? போய் பேச மாட்டேனா? என்ன சொல்றீங்க? பேச சொல்லிவிட்டீங்க. அங்க போய் ஏதாவது சொல்லிவிட்டீங்கன்னா அந்த ஆளு சொன்னார் அதனால சொல்லிட்டு வந்தப்பா, இது என்ன பொய்? பொய்ய வரக்கூடாதுங்க. என்கிட்ட ஒரு பாஸ்டர் கேட்டார், ஒருத்தர் டெத்து பாடியை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அவரும் உட்காந்துச்சார் வந்து, அவர் வயசானவர் என்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் நீங்க பொய் பேசாதன்னு பிரசங்கம் பண்ணுவீங்களா? பொய் பேசாதன்னு பிரசங்கம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஏன் இப்படி கேட்குறீங்க? கட்டாயம் பேசுவேன். பொய் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லி கொடுப்பேன். வாங்க பாஸ்டர், பொய் பேசாம எவன் இருப்பான்? பொய் பேசாம எவன் இருப்பான்? அதனால நான் பொய் பேசாத பிரசங்கமே பண்ண மாட்டேன். அப்போ சபை எப்படி இருக்கு? சபை எப்படி இருக்குங்க? பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகம் என்ற கடலிலே பங்கடைவார்கள். ஜாக்கிரதை, பொய்யே பேசாத. நீ தேவனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பொய் இஷ்டத்துக்கு வருதுன்னா சாத்தான் நிரப்பிருக்கான்னு அர்த்தம். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே, ஆண்டவரே எனக்கு பொய் வேண்டாம்பா, அடுத்து உங்க சகோதரர்கள் சகோதரிகள் நான் உள்ளதை அப்படியே சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுங்க. ரைட். 4. 5வதாக எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவன் நமக்கு மன்னிச்சாரா? மன்னித்தாரா? மனுஷர். ஏன்? நம்ம மேல உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர் மனுஷர். அதே தான் சொல்லுது, நீங்க ஒருவருக்கொருவர் தயவா இருந்து தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எங்க உங்களுக்கு உருவமா பேசிட்டாங்க, உங்களுக்கு உருவமா பேசிட்டாங்க. இப்போ உங்களால மன்னிக்க முடியுமா? இப்போ ஆனா கில்லாடிகள் நம்ம சிஸ்டர்ஸ்லாம் நம்ம பிரதர்ஸ்லாம் எதையாவது போட்டு விட்டுற வேண்டியது, தீ கொளுத்தி போட்டுற வேண்டியது. போலீஸ் நான் சொன்னேன்னு சொல்லிவிடாது போ. ரைட்டுங்க. என்கிட்ட ஒருத்தங்க சொல்றாங்க, பாஸ்டர் நான் சொன்னேன்னு சொல்லிவிடாதீங்க, அவங்க இப்படி பேசுனாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க பேசுனாங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிக்க? எனக்கு இந்த ஆளு சொல்றதை நான் ஒத்துக்கிறதா? இவர் சொல்றதை ஒத்துக்கிறதா? எனக்கு அவருக்கும் பகை உண்டாக்குறது கூட இவர் வார்த்தை போட்டு விட்டு போயிருக்கலாம்ல, தீ கொளுத்தி போட்டு போயிருக்கலாம்ல. இப்போ உள்ளது உண்மைதானா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? நான் அவர்கிட்ட கேட்கலாம், பாஸ்டர் கேட்றாதீங்க, கேட்டா பெரிய பிரச்சனையே மாறும் பாஸ்டர், கேட்றாதீங்க. ஏன் சொல்றாங்க? அப்ப சொல்லாத என்கிட்ட ஏன் சொல்ற? இப்ப கேட்டாதானே அவர் பேசினாரா இல்லையான்னு தெரியும். ஆனா கேட்காமலே நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஆளை பாரியா நம்ம கூடவே இருந்துட்டு கொதவளை எடுத்துட்டான் பாரு, எப்படிப்பட்ட ஆளா இருப்பான். ஆனா அது உண்மையா கூட இல்லாமல் இருக்கலாம்லவா, உண்மையா கூட இல்லாம இருக்கலாம்லவா. ஆனா இப்ப இந்த ஆள் சொன்னதை வச்சு நான் ஆக்ஷன் எடுத்தேன்னு வச்சுங்க, என்னை நேசிக்கிற அந்த நபருக்கு ரொம்ப நான் வேற மாதிரி ஆயிடுவேன். அவரை பார்த்தோன்னே அப்படின்னு ஆயிடுவேன். ஏன்? ஏன்? கொளுத்தி போட்டாங்க, கொளுத்தி போட்டுட்டாங்க. சௌரியே நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. தேவன் உனக்கு மன்னிச்சது போல மன்னிச்சு, ஒருவேளை தப்பா பேசிட்டாங்க, இது வரைக்கும் உங்களை தப்பா பேசிட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப தவறா நடந்துட்டாங்க, என்ன செய்யலாங்க? என்ன செய்யலாம்? இப்படி நான் கேட்கிறேன், உங்க குடும்பத்துல பெற்றோர் பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் எத்தனையோ தவறு செய்யறாங்க, நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? மன்னிக்க மாட்டீங்களா? சரி, புருஷன் தான் ஏதோ தப்பா பேசிட்டா, தப்பா நடந்துட்டார், மன்னிக்க மாட்டீங்களா? மன்னிப்பீங்களா? மன்னிக்க மாட்டீங்களா? மன்னிப்போம். ஏன் மன்னிச்சிங்க? அன்புங்க, அன்பு. அத திரும்ப நினைக்கிறதே இல்லையே. அப்படியே நம்ம கிறிஸ்துவுக்குள் அவயவங்க ஒருத்தர் தப்பா நம்மளை பேசிட்டாலோ, தப்பா நமக்கு ஒரு நடந்துட்டாலோ என்ன செஞ்சிடலாம்? இப்போ உங்க மனசுல யாரையாவது பற்றி தப்பா எண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு பாருங்க, மன்னிச்சிருவோமா?
மன்னிக்கலாமா? ஏங்க, அவளை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது பாஸ்டர். எனக்கு தான் தெரியும் அவள் எப்படிப்பட்டவன். அவளை மன்னிச்சேன்னு வச்சுங்க, திரும்ப திரும்ப தான் வேலையை காட்டுவா. நான் மன்னிக்கவே மாட்டேன். மன்னிக்காத, நரகத்துக்கு போ, நரகத்துக்கு போ. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர். யாரையாவது மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க. மன்னிக்க முடியாம உங்களை பற்றி பேசினாலையோ, உங்களுக்கு விரோதமா செஞ்சதுனாலயோ, ஏதோ உங்களுக்கு மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க. அவங்க அவயவங்க. பிள்ளைகள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அடுத்தாப்புல சரியாயிடுறாங்களா? ஏன்? குடும்பத்தில் அந்த பிள்ளைகள், பெற்றோருக்கு பிள்ளைகள் அவயவம், ஒரு பிரச்சனை வந்தோடனே சரியாயிடுறாங்களே. ஏங்க, அது மாதிரி தானே சபையும் இருக்கணும். சபையும் அப்படித்தானே இருக்கணும். அவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய சௌரி அப்படின்னு நினைச்சிட்டு சரி போ, மன்னிச்சுவோம், பேசிட்டு போவோம் அப்படின்னு ஏங்க என்ன வர முடியல? ஏன் வரல தெரியுமா? பெருமை, பெருமை. அதனால மன்னிக்க முடியல. ஒருவருக்கு ஒரு தயவா, மன உருக்கமா இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவரே, என்ன அவ பேசின பேச்சும் எனக்கு விரோதமாய் செயல்பட்ட செயலும் என்னால மறக்க முடியலப்பா, என்னால மறக்க முடியல. அத்தனையாய் காயப்பட்டுட்டேன், முடியலப்பா அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிருந்தா கூட, இப்ப நினைச்சா கூட, இல்ல ஆண்டவரே நான் எவ்வளவு பாவம் செஞ்சேன், ஆனா என்னைய மன்னிச்சிங்களே, என் பாவத்தெல்லாம் மறந்துட்டீங்களே, எனக்கு கிருபை தாங்கப்பா. அவங்க என்ன பேசினாலும் சரி, எனக்கு விரோதமா என்ன செஞ்சிருந்தாலும் சரி, நான் உங்களை மன்னிச்சிடறேன் ஆண்டவரே, நான் மன்னிச்சிடறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி மன்னிச்சிருவோம். ஆமென், ஹல்லேலூயா. ரைட். 5. 6வது, 1 என்ன? அடுத்தவங்களை மேன்மையாகணும். 2 என்ன? அன்பா இருந்து கனம் பண்ணணும். 3 என்ன? ஒருவருக்கு ஊழியம் செய்யணும் அன்பா இருந்து. 4 என்ன? பொய்யை களைந்து மெய்யை பேசணும். 5 என்ன? அடுத்தவங்களுக்கு மன்னிக்கணும். மன்னிக்கணும். உங்களுக்கு விரோதமா பேசிட்டாங்க, நடந்துட்டாங்க, அவங்கள பார்த்த உடனே அப்படின்னு திரும்புறீங்களான்னு பாருங்க, யாரையா பார்த்து. அப்படின்னா மன்னிக்க முடியாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன செய்யலாம்? இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவம். உங்க குடும்பத்துல உங்க 2 பையனும் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டானுங்க, அவனுக்கு சந்தோஷம் அன்பா இருக்கணுமா வேண்டாமா? பெத்தவங்க என்ன நினைப்பீங்க? அவங்க அன்பா இருக்கணும் தான் நினைப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அதைத்தான் தேவன் நினைக்கிறார். தலை நினைக்குது இவங்க அன்பா இருக்கணுமே, அன்பா இருக்கணுமேன்னு சொல்லி. அப்போ மன்னிச்சிருவோம். ஆண்டவரே, நான் அடுத்த சௌரி மேல அன்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் அடுத்தவங்களை மன்னிச்சிருப்ப, அவன் பாடு ஆண்டவர் பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னிக்கிறவங்களா இருப்போம். 6வது, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். எல்லாரும் அவயவங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவங்கள். வேதம் என்ன சொல்லுதுன்னு கவனிச்சுங்க. நீங்கள் செய்து வருகிற ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்க. அப்படியானால் யாரோ ஒரு விசுவாசி விசுவாசத்துல குறைவுபட்டு நிக்கிறாங்க, கர்த்தருடைய காரியத்துல குறைவுபட்டு நிக்கிறாங்க, நீங்க என்ன செய்யலாம்? ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்க, ஏன் நீங்க இன்னைக்கு சபைக்கு வரல கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க பிரச்சனை பெருசுங்க, என் குடும்ப பிரச்சனை பெருசு, அந்த பிரச்சனையில என்னால மீள முடியல, அதனால தான் வரல. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணும், அவங்கள முதல்ல தேற்றணும். என்ன பிரச்சனைனாலுன்னு, என் புருஷன் பண்ண வேலை என்னை அடிச்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ தேற்றணும் முதல்ல, அப்புறம் தான் நீங்க பக்தி விருத்தி உண்டாங்க. ஏன்னா சபை விடுதலுக்கு வரலையே, பைபிள் படிக்க மாட்டேங்கிறாங்க, ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்? புருஷன் அடிச்சுட்டாருன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு மேட்டர் வந்துருச்சு, உங்க காதுக்கு வந்துருச்சு. இப்ப அவங்கள நீங்க முதல்ல தேற்றணும். என்ன செய்வீங்க நீங்க? ஏம்மா, இன்னைக்கு தானே அடிச்சாரு, இது வரைக்கும் உன் மேல எவ்வளவு அன்பா இருந்தாரு, எவ்வளவு அன்பா இருந்தாரு, என்ன மாதிரிலாம் உன் மேல அன்பா இருந்து உனக்கு வாங்கிலாம் கொடுத்தாரு, சே உன்னை எவ்வளவா நேசிச்சாரு, எப்படிலாம் அரவணைச்சாரு, எப்படிலாம் செஞ்சாரு, இன்னைக்கு ஒரு அடிதானே அடிச்சிட்டாரு, விடு அதை விடு,
என்ன போ, உன் புருஷன் தானே அடிச்சான், அடே அன்புல பண்ணிருப்பான், உடுப்பா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, என் புருஷன் என்ன மாதிரிலாம் அடிச்சான் கடிச்சான் தெரியுமா, ஆனா உன் புருஷன் ஒரே ஒரு அடி தான் அடிச்சான், ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு முதல்ல தேய்ச்சிருங்க. அப்புறம் அப்புறம் பக்தி விருத்தி உண்டாக முடிச்சீங்க. எங்க இதுக்காக சபைக்கு வரல, சபை கூடுதலை விடக்கூடாதுமா, சபை கூடுதலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் படிக்காம இருக்காத, சபை கூடுதலை விடாத அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், வசனத்தை கொடுத்து பக்தி விருத்தி உண்டாக பண்ணணும். முதல்ல தேற்றணும், அப்புறம் பக்தி விருத்தி உண்டு. மறுபடியும் இதுல நான் அடிக்கடி சொல்றதான் பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு கட்டி வந்துருச்சு, இந்த கட்டியை டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க சொல்றாங்க கேன்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஐயோ கேன்சரா, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, கேன்சர்ல நான் செத்து போயிட்டா, செத்து போனா நான் சொல்லுவாரு, டாக்டர் சொல்லவே இல்லையே, இன்னும் கேன்சர் தானே சொன்னாரு, செத்து போயிட்டா என்ன பண்றது, எனக்கு பைபிள் படிக்க விருப்பம் இல்ல, ஜெபம் பண்ண விருப்பம் இல்ல, கேன்சர்ட்டாங்க. இப்போ நீங்க கேள்விப்பட்டுட்டீங்க, இப்போ நீங்க போய் அவங்கள தேற்றணும், என்ன செய்வீங்க? கேன்சர் தானே சொல்றாங்க, தேவனுக்கு எதையும் செய்ய முடியும், செத்தவனை கூட எழுப்ப முடியும், எதையும் செய்ய முடியும்னா இதை சுகமாக்க அவரால் முடியாதா? அற்புதம் செய்வார்ப்பா. குஷ்டரோகி முழுசும் குஷ்டம் பிடிச்சு வந்து நிக்கிறான், அவனை சுகமாக்கின கர்த்தருக்கு கேன்சர் சுகமாக்க முடியாதா அப்படின்னு சொல்லி வசனத்திலிருந்து ஒரு 4 வசனம் சொல்லி அப்படி உற்சாகப்படுத்திட்டீங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? இப்ப தேற்றப்படுறாங்க. அப்புறம் இதனாலதான் நான் பைபிள் படிக்க முடியாமன்னு, அப்படி பண்ணாத, தேவனை மறக்காத, நீ ஒழுங்கா பைபிள் படி, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பாருங்க. ஆனால் பேச தெரியாம ஏதாவது பேசிவிட்டீங்க, அவ செத்தா. எப்படி தேற்ற போன நீங்க கேன்சர்னா சொல்லிட்டாங்க, ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரா இல்ல சொல்லிவிட்டாரா? 3 தடவை நான் சொன்ன உடனே என்ன ஆகும்? இருக்கிற அறகுறை உயிரும் போயிடும். இல்ல உண்மையாவே கேன்சர்னு சொல்லிட்டாரா? எங்க அதான் சொல்லிவிட்டார். இல்ல உண்மையாவே அடை, இதுக்கு நீங்க போயிருக்க வேண்டியல, கேன்சர்னு சொல்லியாச்சு. நான் சொன்னேன்னு வருத்தப்படாத, உனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, கர்த்தர் காப்பாற்றுவார். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்படித்தான் ஒருத்தி கேன்சர்ல கஷ்டப்பட்டான், திடீர்னு செத்து போயிட்டான். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா டாக்டர் சொன்ன டேட்டை விட முன்னாலே செத்துருவாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம், போகாம இருக்குது பெட்டர். உங்களுக்கு தேற்ற தெரியல, தீண்ட தெரியுது, குத்த தெரியுது அப்படின்னா போகாத. ஆனா வேதம் என்ன சொல்றது? ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்க. சோர்ந்த நேரத்துல, பிரச்சனை உள்ள நேரத்துல, அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்கன்னா அவங்கள தேற்றி பக்தி விருத்தி உண்டாகும்படி வசனங்களை சொல்லிட்டு வாங்க. நீங்க அடுத்த அவயவத்தை தேற்றீங்கன்னு அர்த்தம், பலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ரைட். அடுத்தது இப்போ ரோமர் 15வது அதிகாரம் 14வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். என்ன சொல்றது பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் நற்குணம் நிறைந்தவர்களாய் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டுமா? ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். என்னம்மா இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி நற்குணத்துல நிறைஞ்சிருந்தாதான் சொல்ல முடியும். ரைட்டு. இப்ப பாருங்க, வேதம் சொல்லுது, இது 7, 8 எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவோ நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். எதுக்கு புத்தி சொல்லணுமா? பாவத்தின் வஞ்சனையினால், ஏமாற்றத்தினால கடினப்பட்டு போகாதபடிக்கு புத்தி. அப்படின்னா யாரோ ஒருத்தன் பாவம் செய்றான், அந்த பாவம் செய்றவன் கடினப்பட்டு தொடர்ந்து பாவத்தில் போயிடாதபடிக்கு என்ன செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். ஏன்? அவன் ஏன் அவயவம், அவன் கெட்டு போயிட்டான்னா, ஐயோ என் அவயவம் ஒண்ணு கெட்டு போகுதே அப்படின்னு சொல்லி நினைச்சு என்ன செய்யணும்?
என்ன பண்றான்? பாவத்துல இருக்கிறான். அவனுக்கு என்ன சொல்லணும்? அந்த பாவத்துல இருக்கிற அவனை என்ன செய்யணும்? பரிசுத்த வசனம் சொல்லி அவனை சரி பண்ண தெரியணும். அவன் கிடக்குறான் பாவத்துல கிடந்தா எனக்கு என்னங்க? ஏங்க, ஒரு அவன் கை வெட்டுப்பட்டுச்சுங்க, செப்டிக் ஆயிடுச்சுங்க, கையை எடுக்கணும்ன்றாங்க. இந்த கை ஒத்துக்குமாங்க? இந்த கை ஒத்துக்குமா? இதை வெட்டி எடுக்கிறதுக்கு இந்த கை ஒத்துக்குமா? ஒத்துக்காதுங்க. ஏன்னா இந்த கையை எனக்கு வேணும். அதுக்குதான் எனக்கு இந்த கையை தந்திருக்கிறார். நான் ஒரே கையுடையவனா இருக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த கையை எனக்கு தந்திருக்க மாட்டாரு. ஆகையினால இது வேணும். ஆகவே இது வெட்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கணும். இந்த கை, இந்த கால் என்ன நினைக்கும்? இந்த கை வெட்டப்படக்கூடாது, இது எனக்கு ரொம்ப உபயோகப்படுது அப்படின்னு நினைக்கும். இந்த கை வெட்டப்படக்கூடாதுன்னு அடுத்த அவயம் நினைக்குங்க. வேதம் என்ன சொல்லுது? கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். தவறா நடக்கிறாங்களா? புத்தி சொல்லுங்க. கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகுறாங்களா? புத்தி சொல்லி, ஐயோ இயேசு வரப்போகிறார் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லி சரிப்படுத்த பார்க்கணும். சரிப்படுத்த பார்க்கணும். அவன் எப்படி போனா எனக்கு என்ன, அவ எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, கடினப்பட்டு போகாதீங்க. கடினப்பட்டு போகாதீங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நமக்கே தெரியுது நம்ம அவயம் ஒண்ணு தப்பு பண்ணுதுன்னு தெரியுது. அந்த தப்பு பண்ற நேரத்துல என்ன செய்யலாம்? நீங்க கடினப்பட்டு போகாதபடிக்கு, அந்த பாவத்துல அவங்க கடினப்பட்டு போகாதபடிக்கு என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணும். புத்தி சொல்லணும். அப்படி செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லணும். சும்மா சொல்றேன், ஒரு பையனை ஒரு பொண்ணு விரும்புது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ ஒரு விசுவாசி. என்ன சொல்ல போறீங்க இப்போ? இது பாவம் தானா? லவ் பண்றது பாவம் உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த பொண்ணுகிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க விசுவாசி, என்ன செய்ய போறீங்க? அவ எப்படி போனா எனக்கு என்ன, அவ கெட்டு போனா எனக்கு என்ன சொல்லாதீங்க. அது நம்ம அவயவங்க, அது கெட்டு போக கூடாதுங்க. எப்போ நம்ம புத்தி சொல்ல மாட்டோம் தெரியுமா? நம்ம கடினப்பட்டு போனாதான் புத்தி சொல்ல மாட்டோம். நம்ம கடினப்பட்டு போனாதான் புத்தி சொல்ல மாட்டோம். ஆனா அவங்க மேல அன்பு எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, எங்க என் பொண்ணு தப்பு பண்ணுது, அது எப்படியோ போயிட்டு போட்டோம் அப்படியே நினைப்பேன்? அப்படி நினைக்க மாட்டேனே. ஐயோ புத்தி சொல்ல நினைக்க மாட்டேன். அப்படிதாங்க. ஏன்னா ஏன் அந்த மாதிரி குடும்பங்க, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறனால அவங்க தவறு பண்ணும்போது என்ன செய்யணும்? புத்தி சொல்ல பாருங்க. அவங்க கடினப்பட்டு போயிடாதபடிக்கு புத்தி சொல்ல பாருங்க. நீங்க விட்டுட்டீங்க, நாளுக்கு நாள் கடினம் ஆயிட்டே இருக்கும். சோ என்னமா? கடினப்பட்டு போகாதபடி புத்தி சொல்றவங்களா இருக்கணுமா? ஓகே, என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். என்னமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுமா? என்ன புத்தி சொல்லணுமா? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு புத்தி சொல்லணுமா? ஏங்க, சபைக்கு வராத யாரையா பார்த்து அப்படி சொல்லிருக்கீங்களா? யாரையா பார்த்து அப்படி சொல்லிருக்கீங்களா? சபை கூடுதலை விட்டுறாதீங்கன்னு சொல்லிருக்கீங்களா? எங்க சபைக்கு வரலங்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, போன் பண்ணி கேட்பீங்களா ஏன் வரலன்னு? கேட்டு அவங்க ஊருக்கு போயிட்டேன் அதனால தான் வரலன்னு சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படியா, அடுத்த வாரம் வந்துரு, அப்படித்தானே சொல்லுவீங்க? ஐயா, ஊருக்கு போனிய அங்க சபைக்கு போனியான்னு கேளுங்க. சபைக்கு போனியான்னு கேளுங்க. என்கிட்ட சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் இன்னைக்கு ஊருக்கு போறேன் அதனால சபைக்கு வரலன்னு வாங்க. நான் என்ன செய்யட்டுங்க? ஒரு பெர்மிஷன் கொடுத்துட்டா? சபைக்கு வராதப்பா போப்பா சொல்லவா? சொன்னா நான் துரோகிங்க. ஏன்னா சபை கூடுதலை விடக்கூடாதுங்கிறது வசனம். நான் விடலான்னு சொன்னா யாரு? நான் வசனத்துக்கு மாறா பேசுற சாத்தான். சாத்தான். நான் என்ன சொல்லணும்? ஒரு நாள் நான் பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டேங்க. ஊருக்கு போனாலும் வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னா, நான் இங்க வரலனாலும் பரவாயில்ல, ஊர்ல கல்யாணம் நடக்குது இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபையில கலந்துகிட்டு ஆராதனை பண்ணிட்டு கல்யாணத்துக்கு போங்க, அப்படிதான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு தானே போற, பரவாயில்ல நீ போ, சபை கூடுதலை விட்டு சொல்லுவேனா? சொன்னா நான் யார் தெரியுமா? வசனத்துக்கு மாறாய் பேசுகிற கள்ள போதகன். கள்ள போதகன்.
சபை கூடி வருதலை விட்டு விடாதேன்னு சொல்லு. கல்யாணத்துக்கு போற இல்ல வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லி அதனால தான் வரலன்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ல போற? சபை கூடுதலை விடாதேன்னு சொல்லு. ஏங்க உங்களுக்கு அன்பு இருந்தா தாங்க சொல்ல முடியும். நாளானது சமீபத்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. இயேசு வர போகிறார். சீக்கிரம் வர போறாரா? இயேசு சீக்கிரம் வர போறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமா இருக்கணுமா வேண்டாமா? ஆமென். அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நானும் ஒரு அவயவம், அவங்களும் ஒரு அவயவம். அவங்க கிட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயம் நினைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துருங்க. அதுக்கு ஏற்றபடி வாழ்ந்துருங்க. சரி, சபை கூடுதலை விடாதீங்கன்னு சொல்லுங்க. இப்போ 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். சரி, என்ன சொல்லுது பாருங்க. இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவனை ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஓகே, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இளைஞர்னா யாருங்க? யூத். இதுல யூத் 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 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? மூப்பருக்கு கீழ்ப்படிங்கன்னா யாருக்கு? ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும். யாரு? இளைஞர்கள். அப்ப பெரியவங்களாம் கீழ்ப்படியாம போயிடலாம? ஐயோ, ஏங்க அத்தனை விசுவாசியும் ஊழியக்காரனு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வசனம் அது. சரி, இங்க சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது? இளைஞர்களே, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும். சொன்னா செய்யணும். ரைட். இப்போ என்கிட்ட இந்த வசனத்தை படிச்சுட்டு ஒரு தம்பி கேட்டான், பாஸ்டர் நீங்க எனக்கு கீழ்ப்படியணும். இது உனக்கு கீழ்ப்படியணுமா? அவன் ஒரு வாலிப பையன். ஏன்பா அப்படி சொல்ற? மூப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அடுத்து என்ன சொல்லுது? நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி. அப்ப நீங்களும் எனக்கு கீழ்ப்படியணும்ன்றான். ஏங்க அதுல என்ன எழுதிருக்குன்னு ஒரு அர்த்தத்தை கூட புரிய முடியலையே. இளைஞரே, உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள் சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும், யாரெல்லாம்? இளைஞர்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. எப்படி? அப்ப வாலிப பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணுமா? அவ பெரிய இவள, இவன் பெரிய இவனை அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும். இளைஞர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது வரைக்கும் கீழ்ப்படிறதுன்னு 10 காரியங்களை பார்த்தோம். இப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம். சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். முன்னால ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க, மன்னிங்க, இல்ல அன்பா தேற்றுங்க, கொள்ளுங்கன்னு இருக்கும். இங்க என்ன இருக்குது? நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். உங்களுக்கு பிடிக்கலையா? அமைதியா இருந்துருங்க. அவன் இப்படி, இவ அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்தவங்கிட்ட முறையிடாதீங்க. இன்னைக்கு விசுவாசிகள் 2-3 பேர் சேர்ந்துட்டா போதுங்க. அடிக்கடி அவங்க கூடுகையில அவ இப்படி, இவன் இப்படி, இவ இப்படி, இப்படிதாங்க பேசி பேசி கெட்டு போனாங்க. அதனால தாங்க நாங்க விசுவாசிகளோட சேரவே இல்லை. என்னைக்கா வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை வர்றோமா, போறோமா, அதோடு இருக்கிறோம். ஆனா 4 விசுவாசி சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க? 4 விசுவாசி சேர்ந்தா நம்ம கதையா பேசுவோம். ஊரு கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாம் பேசி நம்ம என்ன பண்ணிடுவோம்? கடைசியில கொளுத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க. கொளுத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க 2 விசுவாசி சேரணுங்கிறதே இல்லை. போன்லயே பேசிட்டா போகுது. சில விசுவாசிகள் போன்ல கதை விட்டாங்கன்னா, கதை சொல்லல, கதை விட்டாங்கன்னா அவ அப்படி தெரியுமா உனக்கு, இவன் எப்படி தெரியுமா உனக்கு? ஏங்க இதைத்தான் பேசுறதுக்காக உங்களுக்கு போனா? போன்ல அதான் பேசுறீங்களா? யாரை பற்றி பேசுறீங்க? கொளுத்தி போடுறதா உங்க வேலையா? கொளுத்துனதை அணைக்க தெரியணும். முறையிடாத, ஒருத்தருக்கு ஒருத்தர் முறையிடாத. நியாயாதிபதி வாசல்ல நிக்கிறார். நியாயாதிபதி வாசல்ல நிக்கிறார், சும்மா இருக்க மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி.
குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனை விட மாட்டார்னு இருக்குது. நீ வேணா சொல்லலாம், நீ 2 பேர் 3 பேர் பேசும்போது என்ன பேசுறீங்க? அடுத்தவங்கள பத்தி தானே. இல்ல நான் இப்படி பண்றேன், எனக்கு இப்படி எல்லாம் தப்பான காரியம் நடக்குது அப்படின்னு எவராவது சொல்றீங்க? கூடும்போது யாராவது சொல்றான்? இல்லையே. அடுத்தவளை பற்றி பேசும்போது மட்டும் இனிக்குது. சும்மா பேசிட்டு இருக்கீங்களே. அடுத்தவங்களை பற்றி பேசும்போது மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ அப்படிதானே சொன்னாளா? ஆமா ஆமா. ஐயோ நீ என்ன சொன்ன? நான் விடுவேன், நான் சும்மா. 2-3 விசுவாசி சேர்ந்துட்டா நீங்களாம் ரொம்ப கெட்டிக்காரங்கம்மா. நான் பொம்பளைகளை சொல்றேன். 3 விசுவாசிகளோ 3 பொம்பளைகளே சேர்ந்துட்டா அடுத்தவனை பற்றி அடுத்தவளை பற்றி பேசுற கதை தாங்க ஜாஸ்தி. ஒருத்தருக்கு ஒருத்தர் முறையிடுறதுன்னா என்னங்க தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்றது. அவ அப்படி, இவன் இப்படி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதுதான் முறையிடுறது. ஏன் முறையிடக்கூடாதான்? நியாயாதிபதி வாசல் நிற்கிறார். அவர் நியாயம் தீர்க்கிறவர், நீதி உள்ள நியாயாதிபதி. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதே காரியத்தை உனக்கே செஞ்சிருவார். ஜாக்கிரதை. வாசல் படியில் நிற்கிறார். முறையிடாத. ஒரு காரியம் சொல்லணும்னா சொல்லலாம், ஆனா கம்ப்ளைண்டா சொல்லி 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 அடுத்தவங்க மேல ஒரு குற்றத்தை சொல்லி அவங்கள பகைக்க வைக்காத. ஓகே, அடுத்த வசனம் யாக்கோபு 4:11. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு பதிலா வசனத்தை போட்டுருங்களேன். வசனத்துக்கு விரோதமாய் பேசி வசனத்தை குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். அப்படி குற்றப்படுத்துவாயானால் நீ வசனத்துக்கே நியாயாதிபதியா இருக்க. எப்ப சொல்றாரு? ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றம் சாட்டுகிறவன் வசனத்துக்கு விரோதமாய் பேசுகிறான் அர்த்தம். என்ன செய்யலாம்? என்னங்க செய்யலாம்? சகோதரனுக்கு விரோதமா பேசுற ஒரு சூழ்நிலை வருது, என்ன செய்யலாம்? வேணாம் போ, ஏன் ஆண்டவர் பாடு அவன் பாடு விட்டுருங்க. ஏன் அவனை பற்றி அவங்க சொல்லிட்டு அவனை பற்றி குற்றப்படுத்துறீங்க அடுத்தவங்கிட்ட? உங்களுக்கு பிடிக்கல, அதனால அடுத்தவங்களை பற்றி அவங்கள்ட்ட சொல்லிருந்தீங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், வேண்டாம் ஆண்டவரே, நான் யாரை பற்றியும் குற்றப்படுத்தி சொல்லி நான் ஒரு குற்றவாளி ஆகாதபடிக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். மாத்தீங்க. நம்ம ஒருவருக்கு ஒரு அன்புள்ளவங்களா இருக்கணும். கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன், வாசிங்க. கலாத்தியர் 5:5. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்ம ஒருவருக்கு ஒருவர் யாரு? அவயவம். ஒருவருக்கு ஒருவர் அவயவம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்ப அழிக்கப்படுறாங்க? அடுத்தவனை கடித்து பட்சித்தீர்களானால் அழிஞ்சிருவீங்க என்று. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிஞ்சிருவீங்க என்றார். ஏங்க நமக்கு அவசியம் இல்லைங்க. அவன் தன்னை குறித்து கணக்கு வைப்பான். அவன் பாடு ஆண்டவர் பாடு விடு. அடுத்தவனை கடிக்காத. கடிக்காதன்னா லிட்டரலா சொல்லல, அது நாய். நான் வார்த்தையினால் அடுத்தவனை கடிச்சு குதறாத. கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். யாரு கடிச்சவனா? யாரு? ஒருவருக்கு ஒருவர் கடித்து பட்சிச்சுக்கலாம். அப்போ ஒருத்தர் உங்களை கடிக்கிறாங்க, உங்களை ஒரு மாதிரி பேசுறாங்க, அடுத்தவங்களை பற்றி நீங்க பேசுறீங்க, இப்படியா கடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறீங்கன்னா அழிஞ்சிருவோமா? வேண்டாங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம அழிஞ்சிருவோம்னா நரகத்துக்கு போயிடுவோம்னு அர்த்தம். வேண்டாம் ஆண்டவரே, நான் யாரையும் கடித்து பட்சிக்க வேண்டாம், நான் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவளா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நான் மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவர் சொன்னாரு, நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படிப்பட்டவங்களா? அவயவங்களா இருக்கிறோமா? அப்படி அவயவங்களா இருக்கிறபடினால என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? நான் ஒரு 10 காரியத்தை சொன்னேன், ஞாபகம் வச்சுங்க. ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணணும். 2, அன்பா இருந்து கனம் பண்றதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளணும். 3, அன்பா இருந்து ஒருவருக்கு ஒருவர்
ஊழியம் செய்யணும். 4 பொய்யை களைந்து மெய்ய பேசணும். 5 மன உருக்கமாயிருந்து மன்னிக்கிறவங்களா இருக்கணும். 6 அடுத்தவங்களை தேற்றி பக்தி விருத்தி உண்டாக்குற மாதிரி இருக்கணும். 7 நற்குணம் நிறைந்தவங்களா புத்தி சொல்லணும். 8 பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு நாள்தோறும் புத்தி சொல்லணும். 9 சபை கூடி வருதலை விடக்கூடாதுன்னு புத்தி சொல்லணும். 10 இளைஞரே உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். அப்போ வாலிபர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும், மூப்பருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே நான் யாருக்கும் விரோதமாய் முறையிடாதபடிக்கு என் நாவை இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறேன். ஒருத்தர் ஒருத்தர் கடித்து பட்சித்தீர்களான அழிவீர்கள்னு இருக்கு. வேண்டாம் ஆண்டவரே, நான் அடுத்தவங்களை வாயினால பேசி பேசி கடிச்சு கடிச்சு குதறாதபடிக்கு என் நாவை ஆண்டவரே என் கண்ட்ரோல்ல வைங்க. இந்த ஏசாயா சொன்னான், கர்த்தரை உன்னதமான தேவனை பார்த்த உடனே சொன்னான், தேவனை என் கண்கள் கண்டது. ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். ஐயோ என் தேவனை கண்டேனேன்னு சொல்லி அவன் வேதனைப்படுறான். மேல இருந்து ஒரு தூதன் கொரட்ல நெருப்பு தழல கொண்டு வந்து நாக்க தொட்டான். அவனுடைய பாவம் நீங்கி அவன் சுத்தமாயிட்டான். அப்ப சொல்றாரு, நம்மளது காரியமா யார் போவா? ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயம். ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே எங்களுக்குள்ள கசப்பு வேண்டாம், ஒரு அன்பை ஊற்றுங்க. இந்த கால வேளையில ஆண்டவரே நாங்க எல்லாரும் நாங்க ஒற்றுமையா இருக்க என்ன ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே எங்களுக்குள்ள நாங்க எல்லாரும் அவயவம். ஆண்டவரே சபையில உள்ளவங்க ஆண்டவரே ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர் எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கயோ வளர்ந்தவங்க, ஆனா இங்க அங்கத்தினரா மாறிட்டோம்பா. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க தேவனே எனக்கு கிருபை தாங்கப்பா. நாங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும் நீங்க சொன்னீங்க. நாங்க அப்படியே வாழ்றதுக்கு என்ன மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஏதோ வசனத்தை கேட்டேன் போறேன் இல்லப்பா. ஆண்டவரே அது கடினமான உபதேசத்தை நான் விட மாட்டேன். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எல்லாரும் வாயை திறன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வாயை திறன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே நான் உம்முடைய வழிகளிலே நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், வாசல் அருகே வந்து விட்டார். ஆகவே வரப்போகிற இயேசுவை நான் ஆண்டவரே ஆண்டவரே தரிசிக்கத்தக்கதாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற ஒரு அன்பை எனக்கு தருவீராக, எனக்கு தருவீராக. என்ன நேசிக்கலனாலும் பரவாயில்ல, நான் நேசிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு மனத்தாழ்மையை தாங்க, அன்பு குணத்தை தாங்க. ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும்னு எப்ப சொல்லி தந்தீங்களே அப்படி நான் இருக்கத்தக்கதாய் என் வாழ்க்கை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ரகாதானா ராஷாகாலா ராதானா ராபா ஷாகாலாரா ஓ ரிஷாகாலா ராது ரிபாலா ராபா சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு பரிசுத்தவான் எப்படி இருக்கணும்னு நினைச்சதானே இவ்வளவு சொன்னீங்க. அப்படின்னா இவ்வளவு செய்ய முடியாத ஒண்ணு எங்களுக்கு சொல்லல, இவன் எல்லாம் செய்ய முடியும் தானே எங்கிட்ட சொன்னீங்க. நாங்க ஒரு 10 காரியத்தை தியானிச்சோமே. ஆண்டவரே இவைகளெல்லாம் நாங்க செய்யணுங்கிறதுக்காக தானே எங்களுக்கு சொன்னீங்க. எங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே அப்படியே வாழ ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ரீகாதா நரபா ஷபாலா ராதாகானாவா ஜீசஸ் எங்களை நேசிக்கிறேன். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கோ பிறந்து வளர்ந்த ஆண்டவரே எங்களை போய் நேசித்து ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்தீங்களே. கிறிஸ்து சபைக்கு தலை, நாங்கள் சரீரம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவம். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவமா இருக்கிறபடினால ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு 10 காரியத்தை வசனத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே கற்றுக்கொண்டவளாய் மாத்திரமல்ல அதன்படி வாழுகிறவளாய் இருக்க எனக்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களான அழிவீர்கள் இருக்குதே, யாரையும் நாங்க கடிக்காதபடிக்கு எல்லாரிடத்துல அன்பு காட்டத்தக்கதாய் 2 பேர் கூடியிருக்கும் போது அடுத்தவங்களை பற்றி பேசி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபத்தை மேல மேல உண்டாக்கி விடாதபடிக்கு நாங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அடுத்த அவயவத்தின் மேல அன்பு செலுத்தி வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையாரை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எந்த நாளில் இருந்தாலும் அவரை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்ம அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.